ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா, இந்த வெள்ளைக்கீரையை போட்டு இன்றைக்கி கூட்டு தான். இந்த வெள்ளைக்கீரையை ஆஞ்சி வச்சுருக்கேன். இன்னும் கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் நைஸாக அரிஞ்சிக்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3மே அரிஞ்சு வச்சுருக்கேன். பருப்பு மண் சட்டியில் பருப்பு வேக வச்சுருக்கேன். பைத்தம் பருப்பும் துவரையும் 2யும் வேக வச்சுருக்கேன். மண் சட்டியில் வச்சா நல்லா வாசனையாக இருக்குன்றதுனால மண் சட்டியில் வேக வச்சுருக்கேன். இதுவும் கீரையை குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். துவரை வெந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா 3த்தையுமே இதில் சேர்த்துட்டோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கீரையை அலசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்து வச்சு கீரை நல்லா கொஞ்சம் வெந்து வந்துட்டோம். சீக்கிரம் வெந்துடும். கீரை பொசுக்குன்னு வெந்துடும். உப்பு, மிளகாத்தூள், காரத்தூள் 3மே சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம இது கூட்டு மாதிரி தான் செய்ய போகிறோம், குழம்பா செய்யலை. அதனால் ரொம்ப அதிகமாக காரம் வேண்டாம், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே கீரை வெந்துருச்சு. இப்போ தான் போட்டோம், அதுக்குள்ளே கீரை வெந்துருச்சு. இது பார்த்தீங்களா? கீரை வெந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட கொஞ்சம் லைட்டாக வேகட்டும். அடுத்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஊற்றி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக கடுகு, அடுத்து கொஞ்சமாக வெங்காயம், அது போதும். தாளிப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம அதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெள்ளைக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு.